ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ இந்த வீடியோல பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நமக்கு என்ன ரிலீஸ் ஆச்சு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசில இருந்து என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதை பத்தி நிறைய நீங்க அப்டேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆனுவல் பிளானரை பத்தின டீட்டெயில்டு வீடியோ கூட ப்ரீவியஸா நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்துச்சு, ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்போ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வீடியோவை பாருங்க. ஸோ அதுல மெயினா என்ன நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சரு, ஃபாரஸ்டர் இவங்க எல்லாத்தையுமே டிஎன்எஃப்யூஆர்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அதாவது டிஎன்பிசி மாதிரி அதுவும் ஒரு இது. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு போன இயரே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இனிமே வந்து அந்த டிஎன்பிசியே எடுத்து நடத்தும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நமக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அப்ப ஒரு அப்டேட் வந்துச்சு டிஎன்பிசி சைட்ல இருந்து. என்னது? ஆனுவல் பிளானர். அந்த ஆனுவல் பிளானர் அப்படியா ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது தெரியாம இருந்தது அப்படின்னா, நம்ம சேனல்ல இதை பத்தின டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க ஃபுல்லா பாருங்க. என்னென்ன எக்ஸாம் அப்கமிங் வரப்போது 2024 ஃபுல்லா என்ன வந்து அவங்க வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கறது எல்லாமே அதுல கிளியரா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ வந்து ஃபில் பண்றதுக்கு, அதாவது ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட வேகன்சிஸ் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎன்எஃப்யூஆர்சி அப்படிங்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் என்ன பண்ணாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி மாதிரி அதுவும் என்னது அப்படின்னா ஃபாரஸ்டுக்காக. ஓகேங்களா? ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன பண்ண போறாங்கன்னு போன இயரே சொல்லியிருந்தாங்க. இதை வந்து இனிமே டிஎன்பிசி எடுத்து நடத்தும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இயர் நடத்தி காமிச்சிட்டாங்க. அதாவது ஆனுவல் பேனல்ல அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன அதுல இருக்கு, அப்படி என்ன எக்ஸாமினேஷன், ஸோ அந்த மாதிரி என்ன எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வரப்போகுது, என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் எப்போ வரப்போகுது, எல்லாமே தான் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களாப்பா? இப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 விதமான எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஒரு 3 போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. 2 விதமான எக்ஸாம், அது வந்து 2 எக்ஸாமா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேகன்சி, அதாவது 2 போஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர். ஃபர்ஸ்ட் நடக்க போற எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சருக்கு தான். இது வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1264 வேகன்சிஸ் இருக்குது. இது எப்போ நோட்டிபிகேஷன் வரும்னு பாத்தீங்கன்னா மார்ச், அதாவது இன்னும் நமக்கு 3 மாசத்துல நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்துரும். ஓகேங்களா? சோ மார்ச் மிடில் இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்டே கூட இருக்கலாம். சோ சொல்ல முடியாது, எப்ப வேணா வரலாம். ஓகேங்களா? சோ எக்ஸாமினேஷன் எப்ப நடக்கும்னா அதுல இருந்து ஒரு 2.5 months கழிச்சு, அதாவது ஜூன் மந்த் ஸ்டார்டிங்லயோ அது மிடில்லயோ நமக்கு நடக்கும். ஜூன் 24ல கன்ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா மேல வரும். ஸோ வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 118 வேகன்சிஸ் ஆகஸ்ட் 2024ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும். இது எல்லாமே டென்டேட்டிவா தான், மறந்துடாதீங்க. டென்டேட்டிவ் அப்படின்னா இதுல வேகன்சிஸ் கூடலாம். ஓகேங்களா? கூடலாம் குறையலாம், பட் ஆனா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த நமக்கு 3 months இருக்குது. ஸோ இது கூட நமக்கு நிறைய ஃபில் பண்ண வேண்டிய வேகன்சிஸ் அதிகரிக்கலாம். ஸோ மந்த் ஆஃப் நோட்டிபிகேஷனுமே வந்து இதுவும் டென்டேட்டிவ் தான், மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் தான். அதாவது மந்த் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்து மார்ச்ல வந்து தான் டெஃபினட்டா நமக்கு ஜூன்ல நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஆனா எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் தான். பட் இந்த 3 கேட்டகரியுமே நமக்கு என்னதுன்னா டென்டேட்டிவ். அத நான் வந்து உங்களுக்கு நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி. இது எல்லாமே பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி. என்ன இந்த வீடியோல என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது நான் சொன்ன அந்த 3 போஸ்டிங்ஸ்க்குமே ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஹைட். இதுக்கு ஏன் ஹைட் தேவைப்படும்? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நிறைய எக்ஸாமினேஷன் ஹைட்டை பத்தி நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஹைட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், இது எல்லாமே என்ன பண்ண போறேன் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு இதுக்கு தெரிஞ்சாகணும். ஏஜ் லிமிட் அப்படிங்கும்போது நான் அந்தந்த எக்ஸாம் சொல்லும்போது நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி. அதுக்கு முன்னாடி ஓகே மேம் இது ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம அகாடமில இருந்து அப்படின்னு பார்த்தா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அது எது பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்கான பேட்டர்னும் இதுல இருக்கும். மெயினா வந்து ரொம்ப இன்டெப்தான கோர்ஸா இது இருக்க போகுது. நியூ பேட்ச் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு 3 மந்த்ஸ்ல என்ன வருது நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அரௌண்ட் நமக்கு வந்து அப்படி நீங்க எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூன் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அப்போ நமக்கு அரௌண்ட் 6 மந்த்ஸ் இருக்கு. தாராளமா பாஸ் பண்ணி உள்ள போயிடலாம்ப்பா. ஏன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம கோர்ஸுமே கரெக்டான டயத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். அதுலயுமே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது எப்படி நான் ஜாயின் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா 9677711366 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸா நீங்க ஆகணும்னு அப்படியே மைண்ட்ல ஏத்துக்கோங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ள போகலாம். என்ன கண்டென்ட்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபாரஸ்ட் வாட்சர். ஃபாரஸ்ட் வாட்சர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். இது பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெயின். ஸோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருந்தா போதும். ஓகேங்களா? 10th படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க குவாலிஃபை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 21 கண்டிப்பா வந்து உங்களுக்கு 21 இருக்கணும். 21 to 30 வரைக்கும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களாப்பா? 21 to நான் இது வீடியோ வந்து நான் ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிஎன்எஃப்எஸ்சி நடத்துனது அதாவது அவங்களோட பேட்டர்ன் டிஎன்பிசி எடுத்து இந்த வருஷத்துல இருந்து நடத்துறதுனால சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் ஏஜ் லிமிட்ல இருந்து. ஆனா குவாலிஃபிகேஷன் சேமா தான் இருக்கும். பட் ஆனா எஜுகேஷன் அதாவது ஏஜ் லிமிட் வந்து நிறைய நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன்லயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுமே நம்ம சேனல்ல முதல்ல நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் கண்டிப்பா நான் அதையும் உங்களுக்கு கன்வே பண்றேன். இப்போ வந்து இப்போதைக்கு அவங்க வந்து நடக்க போறான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடத்துனாங்களோ அந்த பேட்டர்ன் படி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் இருக்கும். 100 மார்க்ஸ் இருக்கும். அவ்வளவுதான்ப்பா ஜெனரல் நாலேஜ். இதுல 100 கொஸ்டின்ஸ் 2 hours இருக்கும். 2 hours நமக்கு அதிகமாவே தான். அதாவது தாராளமா நீங்க பொறுமையா எழுதலாம். ஓகேங்களா? சரி இது வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபாரஸ்ட் கார்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க அது வந்து நீங்க யாருனாலும் 10th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்க யாருனாலுமே அப்ளை பண்ணலாம். பட் ஆனா இதுல இருந்து நீங்க வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது குவாலிஃபிகேஷன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ்ல நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இது எல்லாமே நீங்க படிச்சிருந்திருக்கணும். ஓகேங்களா? சோ அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க 10th முடிச்சிட்டீங்க +1 குரூப் எடுப்பீங்க பாத்தீங்களா? அதுல வந்து அதாவது பியூர் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸ் இருக்காது. அது போல என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி தனித்தனியா ஒரு பேப்பரா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க அந்த குரூப் எடுத்திருந்தா எலிஜிபிள். இன்னொரு குரூப் என்னன்னா மேக்ஸ் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மேக்ஸும் பயாலஜியும் கலந்த குரூப். அதுலயுமே எல்லாமே வந்திருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸ் இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் அதாவது மேக்ஸ் இருக்காது. மேக்ஸுக்கு பதிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ்
அதாவது சிஎஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அதோட என்ன சேர்த்திருப்போம் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதாவது நீங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே. நெறைய குரூப் இருக்கு. நியூட்ரிஷன் அந்த மாதிரி நெறைய குரூப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி எடுத்திருந்தீங்க. அதாவது இந்த மாதிரி இந்த 3 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கு 12th + 2ல இருக்குது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்னதுன்னா இதுக்கு எலிஜிபிள் போஸ்ட் கார்டுக்கு ஓகேங்களா? ஃபாரஸ்ட் கார்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களாப்பா? சோ ஓகே. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாத்துட்டீங்கன்னா இது ஜெனரல் நாலேஜ் தான். சோ இதுவும் அதே மாதிரி தான். வாட்சர் மாதிரி தான். பட் ஆனா 150 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? சோ 3 ஹார்ஸ் நடக்கும். இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 6 to 12 வரைக்கும் இருக்கிற பேட்டர்ன் தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா? சோ வந்து சிலபஸையும் நம்ம வந்து பின்னாடி இந்த வீடியோல பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சோ வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சோ இதுக்குமே ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 21 to 30 குடுத்திருந்தாங்க ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அதாவது நோட்டிபிகேஷன் மேல வரக்கூடிய ஒரு இது சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா ஃபாரஸ்டர். சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபாரஸ்டருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு ஹையஸ்ட் போஸ்ட். அதாவது இந்த இதுல அப்படியே ஆர்டர் வைஸான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மேல இவங்க, இவங்களுக்கு மேல அந்த மாதிரி அவங்களோட போஸ்டிங்ஸ் சொல்றேன் நான் ஓகேங்களா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் என்ன பண்ணிருக்கணும்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சு ஹையர் செகண்டரி முடிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பேச்சுலர் டிகிரில சயின்ஸ் எடுத்திருக்கணும். இல்லைன்னா இன்ஜினியரிங்ல சயின்ஸ் ரிலேட்டடா எடுத்திருக்கணும். அதாவது அது சில இதுல அந்த என்னென்ன சயின்ஸ் கேட்டகரி அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தனியா இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அதாவது நீங்க பேசிக்கா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். பிஏஓ பிகாமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. பட் ஆனா பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா எலிஜிபிள். பிஎஸ்சில என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா? சரி இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டா இருக்குது. அதாவது 2 பார்ட் இருக்கும். ஜெனரல் சயின்ஸ் மட்டுமே நீங்க 100 மார்க்ஸ் தனியா எழுதுவீங்க. இல்ல ஜெனரல் நாலேஜ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், பேசிக் இங்கிலீஷ், பேசிக் தமிழ் சொல்லிட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 100 மார்க்ஸ் ஓகேங்களா? 100 கொஸ்டின்ஸ். சோ 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் மாதிரி 100 200 கொஸ்டின்ஸ் கிட்ட எழுதுவீங்க. 3 ஹார்ஸ் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு என்ன நடக்கும்? 3 ஹார்ஸ் நடக்கும் ஓகேங்களா? எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் ஓகேங்களா? அப்ப சோ ஃபாரஸ்ட் இதுக்குமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 21 to 30 கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ வந்து ரிலாக்சேஷன் கொடுக்கலாம் தாராளமா. அது என்னன்னு நம்ம நோட்டிபிகேஷன் வந்தது பாத்துரலாம் ஓகேங்களா? சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிலபஸ் எல்லாம் பார்க்க போறோம். தமிழ் பாத்தீங்கன்னா தமிழ்ங்கிறத நான் இப்படி கொடுத்திருக்கேன். அதாவது ஆண்டனிம்ஸ் அதாவது அறிஞர் பொருள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான பேசிக் இங்கிலீஷா தான் இருக்கும். பட் அதோட சிலபஸ் ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது அதாவது இதோட சிலபஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மென்டல் எபிலிட்டி அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க. அதுல வந்து உங்களுக்கு நிறைய ரொம்ப ஈஸியான டாபிக்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களாப்பா? சோ இது அடுத்து ஜெனரல் சயின்ஸ் தனியா வந்து உங்களுக்கு பல்கான டாபிக்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே ஃபாரஸ்டருக்கு வந்து உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ் அதாவது ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் நாலேஜ்ங்கும் போது எல்லாமே கம்மிங்ல ஆகிதான் வரும் ஓகேங்களா? இதெல்லாம் காமன் சிலபஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஓகேங்களா? ஜெனரல் அவேர்னஸ் தனியா உங்களுக்கு இருக்கு ஓகேங்களாப்பா? சோ இது எல்லாமே இதோட டாபிக்ஸ் ஓகேங்களா? சோ எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா இவ்வளவும் நீங்க அவ்வளவு பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் நான் வந்து பிரீஃபா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது எல்லாமே பக்கா ஷெட்யூலோட ஒரு பக்கா ஒரு பிளானரோட என்ன இருக்கு அப்படின்னா கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த கோர்ஸ் மறந்துடாதீங்க. மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஓகேங்களா? ஸ்பெஷல் ஆஃபர் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. மறந்துடாதீங்க ஓகேங்களா? ஸோ வந்து நியூ பேட்ச் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அட்மிஷனுக்கு 9677711366 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு எக்ஸாமினேஷன் ரொம்ப பக்கத்துல இருக்குது ஓகேங்களா? அதாவது 2024 மிடில்லயே நமக்கு வந்து எக்ஸாமினேஷனே முடிஞ்சிரும். அதாவது ஜூன்லயே நமக்கு முடிஞ்சிரும். சோ அப்ப நம்ம 6 மந்த்ஸ் இருக்கு. அப்பா 6 மந்த்ஸ் இருக்கு. 6 மந்த்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைக்காங்க. 6 மந்த்ஸ் இருக்கு. தாராளமா படிச்சிடலாம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட குவாரிஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்கோங்க ஓகேங்களா? சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த கமெண்ட்டை நான் கிளியர் பண்றேன். அந்த டவுட்டை நான் வந்து கமெண்ட்டை படிச்சுட்டு கிளியர் பண்றேன் ஓகேங்களா? ஸோ சால்விக்ஸ் பார்க் சேனல்ல வந்து என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா? பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.